வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நடுக்குப்பம் மாதவரம் அருள்மிகு ஸ்ரீ காணியம்மன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் நடுக்குப்பம் மாதவரம் கிராமத்தில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிராம தேவதையான அருள்மிகு ஸ்ரீ காணியம்மன் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலை கிராம பொதுமக்கள், விழா குழுவினர்கள் புனரமைத்து புதிய சிலையை பிரதிஷ்டை செய்தனர். இத்திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. இதை முன்னிட்டு நேற்று கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம், காணியம்மன் பிம்ப பிரதிஷ்டை, ரக்ஷா பந்தனம், ஞான வேள்வி, தத்துவார்ச்சனை, நாடி சந்தானம், திரவியாகுதி உள்ளிட்டவை நடைபெற்றது. இன்று காலை மகா பூர்ணாகுதி, யாத்ரா தானம் உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் பின்னர் திருநின்றவூர் அருள்மிகு இருதயாலீஸ்வரர் திருக்கோவிலின் குருக்கள், பினாகபாணி குருக்கள், ஆரணி அருள்மிகு ராமலிங்க சவுண்டீஸ்வரி அம்மன் திருக்கோவிலின் குருக்கள் நடராஜன் ஆகியோர் கொண்ட வேத விற்பனர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை மங்கள வாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக கொண்டு வந்தனர். காலை 9:30 மணிக்கு அருள்மிகு ஸ்ரீ காணியம்மனுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் மகா அபிஷேகம், மகா அலங்காரம், மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் தீர்த்தம், பிரசாதம் வழங்கப்பட்டது. திருக்கோவில் வளாகத்தில் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இரவு பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி மங்கள வாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் முக்கிய வீதிகளின் வழியாக திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நாளை முதல் 48 நாட்கள் மண்டலாபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நடுக்குப்பம் மாதவரம் கிராம பொதுமக்களும் விழா குழுவினர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.